நீரிழிவு பாதப்புண் ஆறுவதற்கு ஆதாரபூர்வமான உணவு வழிகாட்டுதல். நீரிழிவு பாதப்புண்கள் வெறும் தோல் காயங்கள் மட்டுமில்லை. இவை இரத்த சர்க்கரை அளவு, தொற்று, இரத்த ஓட்டம், உடலில் உள்ள அழற்சி மற்றும் உணவு பழக்கம் போன்ற பல விஷயங்களால் பாதிக்கப்படும் நீண்ட நாள் காயங்கள். பல ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் மருத்துவ வழிகாட்டுதல்களை பார்த்த பிறகு நீரிழிவு பாதப்புண் ஆறுவதற்கு உதவக்கூடிய ஆதாரபூர்வமான உணவு தொடர்பான முக்கிய விஷயங்களை இங்கு பார்க்கலாம். ஒரு காயம் ஆறுவதற்கு நம் உடலுக்கு போதுமான சக்தி, புரதச்சத்து, வைட்டமின்கள், தாதுச்சத்துகள், போதுமான தண்ணீர் மற்றும் நல்ல இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு தேவை. நீரிழிவு பாதப்புண் உள்ள பலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க வாய்ப்பு அதிகம். இதனால் காயம் ஆறுவது தாமதமாகலாம். தொற்று ஏற்படும் ஆபத்து அதிகரிக்கலாம். மருத்துவமனையில் இருக்கும் நாட்கள் அதிகரிக்கலாம் மற்றும் உடல்நிலை மேலும் மோசமாகலாம். அதனால்தான் நீரிழிவு பாத பராமரிப்பில் ஊட்டச்சத்து பரிசோதனை ஒரு முக்கியமான வழக்கமான பகுதியாக இருக்க வேண்டும். காயம் ஆறுவதற்கு உடலுக்கு பல ஊட்டச்சத்துகள் தேவை. கொலாஜன் உருவாக, புதிய திசுக்கள் வளர, நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய, அழற்சி கட்டுப்பாட்டில் இருக்க, புதிய இரத்தக் குழாய்கள் உருவாக மற்றும் தோல் சீராக பழுது பார்க்கப்பட சரியான ஊட்டச்சத்து மிகவும் அவசியம். புரதச்சத்து காயம் ஆறுவதற்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்று. இது கொலாஜன் உருவாக தேவையான அமினோ அமிலங்களை வழங்குகிறது. திசுக்கள் பழுது பார்க்கப்பட, நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக செயல்பட மற்றும் தசை வலிமை குறையாமல் இருக்க புரதச்சத்து உதவுகிறது. வைட்டமின் சி கொலாஜன் உருவாக உதவுகிறது. காயம் ஆற, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட மற்றும் உடலில் உள்ள சேதத்தை குறைக்கவும் இது உதவுகிறது. நீரிழிவு பாத புண்ணுள்ள பல நோயாளிகளில் வைட்டமின் டி குறைபாடு காணப்படுகிறது. கடுமையான வைட்டமின் டி குறைபாடு நீரிழிவு பாத புண் வருவதற்கான ஆபத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். குறைபாடு இருந்தால் அதை சரி செய்வது உதவியாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் அதிக அளவு வைட்டமின் டி மாத்திரை கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படவில்லை. ஜிங்க் மற்றும் மக்னீசியமும் காயம் ஆற, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட மற்றும் திசுக்கள் பழுது பார்க்க உதவக்கூடும். ஆனால் இத்தகைய சத்துக்கள் உண்மையில் தேவைப்படும் நோயாளிகளுக்கே பரிசோதனைக்குப் பிறகு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நடைமுறை உணவு திட்டம் போடும்போது சில விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சமீபத்தில் உடல் எடை குறைந்திருக்கிறதா? பசி எப்படி இருக்கிறது? புரதச்சத்து போதுமான அளவு எடுத்துக்கொள்கிறார்களா? இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இரத்த சோகை இருக்கிறதா? வைட்டமின் டி அளவு எப்படி இருக்கிறது? சிறுநீரக நோய் இருக்கிறதா? மற்றும் சத்தான உணவு கிடைக்கும் வசதி இருக்கிறதா? இவை எல்லாமே மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாடு ஆபத்து உள்ள பல நோயாளிகளுக்கு போதுமான கலோரி, அதிக புரதச்சத்து, சரியான அளவு தண்ணீர் மற்றும் வைட்டமின் அல்லது தாதுச்சத்து குறைபாடு இருந்தால் அதை சரிசெய்வது தேவைப்படலாம். உணவு மட்டும் போதாத சமயங்களில் மருத்துவர் அல்லது டயட்டீஷியன் ஆலோசனைப்படி ஊட்டச்சத்து பானங்கள் அல்லது சப்ளிமெண்ட்டுகள் உதவியாக இருக்கலாம். உணவு பற்றிய விழிப்புணர்வும் மிகவும் முக்கியம். சில ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், சத்துக்கள் நிறைந்த சப்ளிமெண்ட்டுகளையும் உணவு ஆலோசனையையும் சேர்த்து கொடுக்கும்போது காயம் ஆற உதவும் முக்கிய சத்துக்கள் அதிகரிக்கலாம். உதாரணமாக ஜிங்க், காப்பர், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ போன்றவை. இந்த ஆதாரங்கள் நமக்கு ஒரு தெளிவான விஷயத்தை சொல்கின்றன. உணவு மட்டும் நீரிழிவு பாத புண்களுக்கு தனி சிகிச்சை அல்ல, ஆனால் காயம் ஆறுவதில் அது ஒரு முக்கியமான பகுதி. நீரிழிவு பாத புண்ணுள்ள ஒவ்வொரு நோயாளியும் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதா என்று பரிசோதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு போதுமான புரதச்சத்து, கலோரி, தண்ணீர் மற்றும் நல்ல இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு கிடைக்க வேண்டும். மேலும் வைட்டமின் அல்லது தாதுச்சத்து குறைபாடு இருந்தால் தேவையான சப்ளிமெண்ட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும்.